नाथ महाराज की जय। आंजनेय स्वामी की जय। इस्लाम विष्णु सहस्रनाम भजनदाय सर्वोद्योगिशांति रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतापते नमो नमः। आडमर्धनं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमामि। கிஷ்கிந்தையிலேருந்து சில வானர்கள் தான் நாலா தக்கரையும் தேர்ந்து போவது சீதா தேவியை. அப்போ தென் திசை நோக்கி புறப்பட்ட வானவர்கள் ஆஞ்சநேய சுவாமி, அரண், நீலன் மற்றும் அங்கடன் ஜாம்பவான். அப்போது சம்பாடியை ஆஞ்சநேய சுவாமி பார்க்கிறார். அப்போ சம்பாடி கிட்ட ஆஞ்சநேய சுவாமி போனார். எங்க சீதா தேவி இருக்குதா சம்பாடி கிட்ட ஆஞ்சநேய சுவாமி கேட்டார். அப்போ சம்பாடி சொன்னா 20 யோஜனை தூரம் 100 யோஜனை தூரம் லங்கை இருக்குது, அடுத்ததான் சீதா இருக்குதா சம்பாடி சொல்லிச்சு. வானகர்தான் சொல்லிச்சு, நான் பாதி தூரம் போயிட்டு பாதி தூரம் வந்துச்சு. அப்போ அங்கன்னு சொல்ல நான் போயிருக்கேன் ஆனால் வருவேன்னா தெரியல அங்கன்னு சொன்னான். அப்போ ஆஞ்சநேய சுவாமி படமை ஜாம்பவான் சொன்னார். அப்போ விஸ்வரூபம் எடுத்துட்டு கண்டமான பதத்தில் அழுட்டு ஆஞ்சநேய சுவாமி மேகசஞ்சாரம் புகண்டு போனார். அப்போ நடுவில் மயனாகபுரம் வந்துச்சு. மயனாகபுரம் விஸ்ராந்தி வேணுங்க, ராமகான பொண்ணுக்கு விஸ்ராந்தியே கிடையாது ஆஞ்சநேய சுவாமி சொன்னார். அப்போது உன்னை தொட்டுட்டு போனேன். அப்போ நான் அது ஏற்கனவே அர்த்தம் ஆஞ்சநேய சுவாமி மேலே புகண்டு போனேன். அப்போ நடுவில் தேவமாட்டான சுரசா தேவர்களுக்கு தான் ஆஞ்சநேய சுவாமி பரீட்சை பண்ணுங்க அமிச்சா. அப்போது சுரசா என் வாய்க்குள்ளே போயிட்டு நீ வெளியில் வந்துன்னு சொன்னான். ஆஞ்சநேய சுவாமியும் சரி சொல்லிட்டு அவள் 20 யோஜனை தூரம் வாய் தந்தா. 20 யோஜனை தூரம் வாய் தந்தா. 100 யோஜனை தூரம் சுரசா வாய் தந்தா. ஆஞ்சநேய சுவாமி 100 யோஜனை தூரம் விஸ்வ ஆஞ்சநேய டக்குன்னு அங்குஷ்ட மாட்டமுக்கு வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டார். நீ வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து சொன்னா வாய்க்குள்ளே போயிட்டு வாய்க்குள்ளே வெளியில் வந்துட்டார். அப்போ சுரசா ஒரிஜினல் ரூபமுக்கு சுரசா எல்லா சேஷம் உண்டாகட்டும் சுரசா சொன்னால். அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சுரசா கிளம்பிட்டா. அப்போ ஹிம்சிகாய் அவர் நிழலை ஆஞ்சநேய சுவாமியோட நிழலை பிடிச்சா. அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி நிழலை பிடிச்சா ஆஞ்சநேய சுவாமியோட பறக்க முடியாது. அப்போ ஹிம்சிகாய் வடம் பண்ணிட்டு புகண்டு மேக சஞ்சாரம் பண்ணிட்டே போகலாம். அப்போ லங்கனி ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா. இடது காலை வச்சு பிரதோஷ காலத்து லங்கா பிரவேசம் பண்ணலாம். அப்போ லங்கை ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா. அப்போ லங்கனையை நீ பாடையை விட்டு வெளியில் போ, அப்போனா என்னால் நான் போக முடியும். ஆஞ்சநேய சுவாமி லங்கனி ஆஞ்சநேய சுவாமி லங்கனி கிட்ட சொன்னார். அப்போ ஓங்கி ஒரு அலை விட்டு அவர் சீக்ஸில். அதுக்கப்புறம் ஆஞ்சநேய சுவாமி லங்கனி சொன்னால் நான் களமம் போடுதான் இந்த லங்கைக்கே அழிவு லங்கனி சொன்னான். அப்போ ஆஞ்சநேய சுவாமி ஓகே சொல்லிட்டு லங்கனி பிரம்மலோகத்துக்கு போனால். அதுக்கப்புறம் லங்கா பிரவேசம் பண்ணால் சீதா தரிசனம் லங்கா தகனம். राम राम हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण कृष्ण